ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதை வந்துட்டு கனிக்காணும் நாளுன்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்துக்கு உண்டான வழிபாட்டு நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:50லேருந்து 9 மணி வரையும், அதே மாதிரி 10 மணிலேருந்து 11:15 வரைக்கும் இருக்குங்க. இந்த ஆண்டை வந்துட்டு குரோதி வருடம்னு சொல்லுவாங்க. இது ஆட்சி புரிகிற கடவுள் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகமும் சனி பகவானும். நம்ம இந்த வருடத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு சிவபெருமான், அம்பாள், ஆஞ்சநேயர், நரசிங்க பெருமாள், உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்களை கும்பிட்டு நம்ம இந்த ஆண்டை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ நம்ம அதை கும்பிடுறதுக்கு என்னென்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். 13ஆம் தேதியே, அதாவது அதுக்கு முதல் நாள் நைட்டே என்ன பண்ணணும்னா, பழங்கள் எல்லாம் ஒரு தாம்பூலத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதில் மெயினான பழம் பார்த்திங்கன்னா மாப்பழா, வாழை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளரி எல்லாமே சீஸ்னல் ஃப்ரூட் தான். இருந்தாலுமே மெயினாக நம்ம வைக்கக்கூடிய பழம்னு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, ஒரு எலுமிச்சை பழம், இந்த பெரிய நெல்லிக்காய் கிடச்சா இது. ஏன்னா எல்லா பழங்களும் நம்ம வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் கிடைக்கும், ஒவ்வொன்றும் கிடைக்காது. ஆனால் நம்ம கிடைச்ச பழங்களை வாங்கலாம். அதில் சிறப்பான பழம்னா நம்ம ஒரு எலுமிச்சை பழமும், அதே மாதிரி இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சிங்கனாலே எல்லா பழத்துக்கும் உண்டான சிறப்பும் அதில் அடங்கிடும். கிடைச்சவங்க எல்லா பழமும் வாங்கலாம். சீஸ்னல் ஃப்ரூட்ஸான பலாப்பழம், மாம்பழம் இதை அந்த டைமில் நம்ம எப்பயுமே வச்சு கும்பிடுறோம். கிடைச்சா அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மாப்பழா, வாழை இந்த முக்கணிகளையும் மெயினாக வச்சு கும்பிடுவோம். இதை பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே வச்சுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. அதே மாதிரி வீட்டில் உங்கள்கிட்ட பணம் இருக்கக்கூடிய பணத்தையும் காயின்ஸையும் நீங்கள் என்ன நகை போட்டிருக்கீங்களோ, தங்க நகை இல்லைன்னா வெள்ளி நகை எது இருக்கோ அதை அந்த நம்ம பழங்கள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா கிருஷ்ணர் படம் வச்சு அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே முகம் பார்த்ததுக்கப்புறம் இதை சாமி ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஏன்னா குழந்தைங்கள்கிட்டையும் நைட்டே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கும். நீங்கள் அடுத்து காலையில் எந்திரிச்சோன்னே அதை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் எழுந்து இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிடலாம். அதே மாதிரி உங்களால் அன்றைக்கி என்ன படைக்க முடியுமோ, கடவுளுக்கு பிரசாதமாக என்ன படைக்க முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்ய முடியலன்னா இந்த பழங்களைவே பிரசாதமாக கூட படைக்கலாம்.